இந்த அமர்வுல நம்ம குறிப்பா இடைநிலை கல்வி, அதாவது செகண்டரி எஜுகேஷனுக்கு மத்திய அரசினுடைய முக்கியமான ஸ்கீம், தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் அப்படின்றதான். இப்ப நீங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அமர்வுல நம்ம எஸ்எஸ்ஏ என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை பத்தி பாத்திய. சோ அந்த திட்டத்துல அதாவது தொகை இதெல்லாம் விட்டுருங்க. அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்ப 2010க்குள்ள 8ஆம் வகுப்பு ரீச் பண்ண வச்சாச்சு. அப்போ இவங்களை என்ன பண்ணணும்னா ஸ்டாக்னேஷன் பண்ணணும். எங்க ஸ்டாக்னேஷன் பண்ணணும்? 9வது 10ஆம் வகுப்புக்கு தக்க வைக்கணும். அப்ப அந்த ஸ்கீம் அப்ப விரிவுபடுத்துறாங்க. 9, 10க்கு தக்க வைக்கணும். 8ஆம் வரைக்கும் வந்து வச்சாச்சு. சோ 8ல இருந்து அடுத்து 9, 10க்கு தக்க வைக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் கொண்டு வர்றாங்க. மற்றபடி ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் உள்கட்டமைப்பு வசதிகள், இன் சர்வீஸ் ட்ரைனிங் எல்லாமே அதே மாதிரி தான். டிராப் அவுட்ஸ் நீக்கிறது, இந்த ஸ்கீமுக்கு அதுக்கு ஒரு வேரியேஷன் கிடையாது. அது 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருந்துச்சு. இது 9, 10 இடைநிலை கல்வி வகுப்புக்கு இருக்கு அப்படின்றதான். இதுல ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஆர்எம்எஸ்சிஏ அப்படின்றது அப்ரிவேஷன் அப்படின்னா அதுல எஸ்எஸ்ஏ அப்படின்னு இருந்துச்சு. இந்த எஸ்எஸ்ஏ அப்படியே அதே சேம்பாடு தான், சிக்ஸா அபியான் தான். அப்ப இந்த ராஷ்டிரிய மத்மிக், அந்த ராஷ்டிரிய மத்மிக் அப்படின்னா நம்ம மத்மிக் அப்படின்னா ஹிந்தி வேர்டு, அது இடைநிலை கல்வி அப்படின்னு சொல்றாங்க. சோ சிக்ஸா அபியான் அப்படின்றத ஆர்எம்எஸ்ஏ பத்தி சொல்றாங்க. சரியா? ரைட். இதனுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆர்எம்எஸ்ஏ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லான்ச்டு இன் மார்ச் 2009 பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதை லான்ச் பண்றாங்க. எப்ப லான்ச் பண்றாங்க அப்படின்னா மார்ச் 2009. ஏன்னா எஸ்எஸ்சியை விட அதிகமா உங்களுக்கு கேட்கக்கூடிய வினா அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு இதுதான் அதிகமா கேட்கப்படக்கூடிய பகுதி அப்படின்றது ரொம்ப தெளிவா நான் வச்சுக்கணும். இதுலதான் உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கக்கூடியது. ஆர்எம்எஸ்சியை பொறுத்தவரை முக்கியம். இதனுடைய எய்ம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டுலயுமே நோ குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப கம்பல்சரி. எந்த ஸ்கீம் ஆரம்பிச்சாலும் அது சும்மா குவான்டிட்டிக்காக ஆரம்பிக்கும், எண்ணிக்கைக்காக ஆரம்பிக்க மாட்டாங்க. எந்த ஸ்கீம், அந்த ஸ்கீம் மூலமாக குழந்தைகளுக்கு ஒரு தரமான கல்வி கொடுக்கணும் அப்படின்றதான். இதுக்கும் அதே ஒரு நோக்கம் தான். ரெண்டுக்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்குப்பா. ஏன்னா கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்டர்லிங்க் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியும். சோ இதனுடைய எய்ம், இதனுடைய நோக்கம் அப்படி பார்த்தோன்னா, அக்சஸ்னா அதாவது அணுகக்கூடிய முறை. அக்சஸ், என்ஹான்சிங் தி அக்சஸ் என்னது சொல்றாங்க? டு செகண்டரி எஜுகேஷன். அங்க என்ன சொன்னாங்க? யுஇஇ, எலிமெண்டரி எஜுகேஷன். அப்ப இது செகண்டரி எஜுகேஷனுக்கான ஒரு ஸ்கீம் 2009ல மார்ச் மாதம் சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்றாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இம்ப்ரூவிங் இட்ஸ் குவாலிட்டி. செகண்டரி எஜுகேஷனுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத இந்த ஸ்கீமுடைய நோக்கம். தென் செகண்ட், இட் இஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் தி ஸ்கீம். இந்த ஸ்கீமுக்கு யார் ஸ்பான்சர் பண்றாங்க? ஏன்னா கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா இதுக்கான ஃபண்டிங் அலாட்மெண்ட்டை யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பான்சர் தி ஸ்கீம்ஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், எம்ஹெச்ஆர்டி அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த எம்ஹெச்ஆர்டி அப்படின்றதான் இதுக்கு அப்ப ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், எம்ஹெச்ஆர்டி தான் இதுக்கு ஸ்பான்சரிங் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீம் தொடங்கும் போது 2009ல தொடங்கும் போது இதுக்கான ஸ்பான்சரிங் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். என்ன பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்னா, பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் எஃபோர்ட்ஸ் டு ஃபுல்ஃபில் தி ரைட் டு எஜுகேஷன், ஆர்டிஇ ஆக்ட். ஆர்டிஇ ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு தொடங்கினாங்க பத்தியா 2009ல. இந்த ஆர்டிஇ படி பார்த்தோம் அப்படின்னா, நீங்க அனைவருக்கும் கல்வி ஒரு உரிமை மாதிரி தான் கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் எஃபோர்ட் டு ஃபுல்ஃபில் தி இந்த ஆர்டிஇ என்று சொல்லக்கூடிய ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்ட ஃபுல்ஃபில் பண்றது, அதாவது அதை செயல்படுத்துறதுக்கு முழுமையாக செயல்படுத்துறது. ஃபுல்ஃபில்னா கம்ப்ளீட் பண்றது. சோ அவங்க கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். அப்ப கேட்கலாம் கொஸ்டின்ல, இந்த ஆர்டிஇ சப்போர்ட் பண்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் எஜுகேஷன்ல ஸ்டார்ட் பண்ண ஸ்கீமுடைய பேர் என்ன அப்படின்னா ஆர்எம்எஸ்ஏ அப்படின்றதான். அண்ட் பிரிட்ஜ் த கேப் பிட்வீன் தி எலிமெண்டரி அண்ட் செகண்டரி எஜுகேஷன். ஸோ அப்போ இப்போ எலிமெண்டரி வரைக்கும் ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அடுத்து அவங்களை இடைவெளி விடக்கூடாது அப்படின்னா அவங்க அதுக்கான ஒரு இணைப்பை ஏற்படுத்தும். அந்த இணைப்பு, அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா அடுத்து செகண்டரி எஜுகேஷன். ஸோ எலிமெண்டரி முடிச்ச உடனே அடுத்து என்னது? செகண்டரி எஜுகேஷன். ஸோ இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னு. ரெண்டு விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்றாங்க, முழுமைப்படுத்துறாங்க, நிறைவுபடுத்துறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒண்ணு ஆர்டிஇ ஃபுல்ஃபில் பண்ணணும். செகண்ட் திங் எலிமெண்டரிக்கும் செகண்டரிக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கேப்பையும் ஃபில் பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஸ்கீம் பண்ணிருக்காங்க. ஸோ வரலாறு என்னன்னு புரிஞ்சிருச்சா?
ஓகே. முக்கியமானது என்ன அப்படின்னா, இங்க இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க எப்ப லான்ச் பண்ணாங்க, அதுக்கடுத்து வந்து எந்த எஜுகேஷனுக்காக இது பண்ணாங்க, இதுக்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஸ்கீம் யாரு வந்து ஸ்பான்சர் பண்றாங்க, தென் எதற்காக இதை தொடங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். தென் நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க இது ஆர்எம்எஸ்சியினுடைய குறிக்கோள்கள், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆர்எம்எஸ்சிஏ. இதனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிக்கோள்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எப்படி எஸ்எஸ்சியில நிறைய குறிக்கோள்கள் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதனுடைய குறிக்கோள்கள் அப்படின்னா இது ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலவெண்ட் இருக்கக்கூடியதான். சரியா? இதனுடைய குறிக்கோள்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் குறிக்கோள் அப்படின்னு பார்த்தோம்னா, யுனிவர்சல் அக்சஸ் டு செகண்டரி எஜுகேஷன். அங்க என்ன சொன்னோம்? யுனிவர்சல் எலிமெண்டரி எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். சோ இந்த இடத்துல என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தா,